கிறிஸ்மஸ் காலையிலே நம்ம டீ போட்டாச்சு. டீ போட்டு இன்றைக்கி நம்ம செய்ய போகிற குழம்பு மட்டன் கைமா குழம்பு. இதுக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பட்டை, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பொட்டுக்கல்ல ஒரு மிக்சியில் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் பெப்பர் பவுடர், காரப்பொடி, கரம் மசாலா போட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மசாலா போட்டு வதக்குறோம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த கைமா கறி எடுத்து நம்ம வச்சுருந்த பொட்டுக்கல்ல, பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கைமா குழம்பு பெங்களூர் சைடில் அடிக்கடி நல்லா செய்வாங்க. இது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், வயசானவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சின்ன சின்னதாக வச்சுக்கலாம். இந்த குழம்பு சின்ன பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம களிக்கு, சாதத்துக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இந்த குழம்பு நல்லாயிருக்கும். என்ன பூசுங்களா, இன்றைக்கி உங்களுக்கு மீன் இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு மட்டன் குழம்பு தான். சோகமாக பார்க்குறீங்களா? பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஃபுல் பாலில் குச்சி வச்சுருக்கோம். இப்போது நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், அது மட்டன் வாங்கினதாங்க, அது வேக வச்சு அப்படியே வச்சுருக்கேன். சூப் ஒண்டி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகா, பெரிய சீரகம் போட்டு நல்லா 2 கிராம்பு போட்டு நல்லா பட்டை போட்டு வதக்குங்க. இந்த சமயம் எண்ணெய் பத்தலைனா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போகிற வரலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, சில்லி பவுடர், வீட்டு மிளகா பொடி, மட்டன் மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இது கெட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். கூடவே கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுடுங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக குழம்பு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போது இந்த பால்ஸ் எல்லாம் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று படாமல் பால்ஸை வைங்க. போட்டு விட்டாக்கா நல்லாயிருக்கும். அந்த சிம்மிலே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ நல்லா கெட்டியாக கிரேவியாக வந்திருக்கு. பாருங்கள், இன்றைக்கி நம்ம காலையில் இட்லி செஞ்சுருக்கோம். பாருங்கள், கைமா குழம்பு. வாங்க நேயர்களே, சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.